இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இறங்கி உம்முடைய பாதத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீரே, நன்றி சொல்லுகிறோம். இது கர்த்தரால் எங்களுக்கு கிடைத்தது. இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை தியானிப்போம். ஆண்டவர் பிரகாசிப்பிக்கிற ஒளி, இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்கிற தலைப்பில் சில காரியத்தை நாம் வேத புத்தகத்தின் அடிப்படையில் பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே உலகத்திலே வந்து என்கிற பதத்தை கவனியுங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் 800 கோடிக்கு அதிகமான மக்கள் நாம் வாழுகிறோம். ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டும்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அவர்களுடைய வாழ்வில் அனுபவமாகிறார். காணக்கூடாத தேவனை தங்கள் வாழ்வில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி என்ன நடக்கிறது? வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது நம்மை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்வேன், உனக்கு என்னுடைய ஞானத்தை தருவேன், அறிவை தருவேன், புத்தியை தருவேன், இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வருகிற போது அவர் தம்முடைய ஆவியினால் அவர்களை நிரப்பி அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகத்தை நாம் படிக்கும் போது, யாத்திராகமத்தின் புத்தகம் அதிலே 31வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5 வரையுள்ள வசனங்களை நான் படிக்கிறேன், சற்று கவனியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஞானம், புத்தி, அறிவு இவைகளால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிற ஒரு ஆண்டவராக நாம் அவரை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் மறைந்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார். பாருங்கள், எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார். பாருங்கள், நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் இங்கு யோசேப்பு என்கிற ஒரு மனிதரை 41வது அதிகாரத்திலே படிக்கிறோம். இப்பொழுது இந்த மனிதர் ராஜாவினிடத்தில் கொண்டு வரப்படுகிறார். ராஜா இவரோடு பேசுகிறார். பேசும்போது ராஜா என்ன காரியத்தை கண்டுபிடிக்கிறார்? 38, 39 அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும்
ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லிவிட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படி என்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உன்னை போல இப்படி ஞானம் பெற்றவர்கள் வேறு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் அவருடைய ஆவியால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராக வந்திருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும்போது என்ன நடக்கிறது? இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கிறது. இவர்களிலே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்யும்படி இந்த பூமியிலே வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை நாம் அங்கு படிக்கும் போது சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று என்று 3வது வசனத்திலே படிக்கிறோம். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, அவருக்குள் இந்த உலகத்தை சிருஷ்டித்த கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது. பாருங்கள், இன்னொரு விசேஷம் அதிலே யோவான் 1:5 பாருங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆகவேதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் குடியிருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆகவே இருளில் இருந்த நேரம் வரை மறைந்திருந்தோம். இப்பொழுது இந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்தது. என்ன நடக்கிறது? இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஒளியை இருள் மூடிவிடலாம் என்று நினைத்தால் முடியவில்லை. ஏனென்றால் இப்பொழுது பிதாவின் சித்தம் நம்மில் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் வெளிப்படுகிறதை நாம் படிக்கிறோம். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கும் போது, ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகவே ஜீவனை அடைந்து ஆளுகிற ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்கிறதை பாருங்கள். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போதே ஆதியாகமம் 1:26 அங்கே ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். ஆதியாகமம் 1:28 ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பதற்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் போது என்ன நடக்கிறது? அடிமைத்தனத்தில் இருந்து நீங்கி மறுபடியும் ஆளுகை செய்கிற ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு சகலத்தையும் அறிந்து கொள்ளுகிற அந்த மேன்மைக்கு நேராக இப்பொழுது நம்மை நடத்தும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தை இப்பொழுது நீர் தந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவருடைய வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி வருகிறது. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியால் நிரப்புவீராக. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இயேசு கிறிஸ்துவாகி அந்த மெய்யான ஒளி என்று சொன்னீரே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து யார் தங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இருதயத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வந்து வாசம் பண்ணி பிள்ளைகளை பிரகாசிப்பிக்க செய்தருளும் என்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.